இயக்குனர் வெங்கட் பிரபு சமீபத்திய ஒரு பேட்டியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. தி கோட் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று அவர்கிட்ட கேட்டாங்க. அதற்கு அவர் மியூசிக்கில் இளையராஜா, அப்புறம் கிரிக்கெட்டில் நான் தோனியை சொல்லுவேன், நடிகர்களில் எனக்கு சூப்பர் ஸ்டாரை ரொம்ப பிடிக்கும், அப்போது அவர் தான் கோட், ஆனால் இப்போ விஜய் தான் கோட், அதனால தான் அந்த படத்துக்கு கோட் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு பேசியிருந்தார். இவர் விஜய் தான் கோட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா டைரெக்டாக விஜய் தான் கோட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அப்போது ரஜினி சார் தான் கோட், இப்போ விஜய் தான் கோட் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கோட் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது தான். எல்லா காலங்கள்லையுமே அது கிரேட்டாக இருக்கிறதுக்கு தான் கோட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போது அவர், இப்போ இவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கோட் கிடையாது. சரி, இவர் நடிகர்களுக்கு மட்டும் இப்படி வைக்கிறாரு, அப்போது அவர் இப்போ இவருன்னு. அப்போ இவர் ஸ்போர்ட்ஸில் சொல்லும்போது தோனி தான் கோட் அப்படிங்கிறாரு. தோனி ரிட்டையர் ஆகிட்டார். அடுத்து இளையராஜா அவர்களை கோட் அப்படின்னு மியூசிக்கில் சொல்கிறாரு. அப்போ இவர் இளையராஜாவுக்கும் அப்போது இளையராஜா கோட்டு, இப்போ அனிருத் தான் கோட்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லலை அப்படின்னு தெரில. இது முழுக்க முழுக்க இவர் இப்போது விஜயை வச்சு இந்த படம் இயக்கியிருக்கார் அப்படிங்கிறதுக்காகவே, அதுவும் டைட்டில் வேறு அப்படி வச்சுருக்காருல, அதனாலேயே சொன்ன மாதிரி ஒரு பதில் தான் இது. இவர் டைரெக்டாக விஜய் தான் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அப்போது ரஜினி சார், இப்போ விஜய் சார் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? விஜயை வச்சு இயக்கிறதுனாலேயே இவர் இப்போ இப்படி சொல்கிறாரு.